ஃபஸ்ட்டு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச் போல் விட்டுக்கணும். இது அளவு ப்ளவுஸ், இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு பேக் பீஸ் கட் பண்ணணும். இந்த தையலும் கரெக்டாக வச்சு, இந்த தையலும் இந்த ஜாயிண்ட்டும் கரெக்டாக வச்சு இது போட்டுக்கணும். இப்படி வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து கேப் இருக்கும். அந்த கேப் இருந்தால் தான் நெக்கு கரெக்டாக வரும். இதில் வந்து நம்ம இப்படி வச்சோ நம்ம மார்க் பண்ணக்கூடாது. இப்படி கரெக்டாக வச்சுட்டு அப்படி இழுத்தோம்னா கரெக்டாக வலிக்கும். அந்த இடத்துல மார்க் பண்ணணும். இப்போ இதான் அளவு. இதில் இப்படி வந்து இது வந்து ரெடி அளவு. இது வந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் போல் விடுறோம். லைனிங் ப்ளவுஸ் எப்போவுமே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 இன்ச் விடுவோம். கைக்கு வந்து 1/2 இன்ச் விடணும். 1/4 இன்ச் விட்டால் தையலுக்கு ரொம்ப இழுத்து பிடிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி இதுலேயும் 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு. இப்போ இந்த அளவு வந்து இது நம்மளோட டாட் பிடிக்குமா, இந்த டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 2 சைடு பிடிக்கிறனால 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அது போக நம்ம தையலுக்கு இல்லை, அதுக்கு ஒரு 2 இன்ச்சு. இப்போ ரெடி அளவு இந்த அளவு வந்து இது வருது. இதில் வந்து நம்ம 2 இன்ச் விட்டுக்கிறோம். விட்டுட்டு அவ்வளோதான். இதுதான். இதில் வந்து ஆம்பூலுக்கு வந்து 1.25 இன்ச் கேப்பில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை வந்து இப்படியே வளைச்சி விட்ருங்க. நெக்குக்கு வந்து இப்போ யூ ஷேப் அப்படின்னா யூ ஷேப் இந்த கோட்லேருந்து இப்படியே நீங்கள் வளைச்சிட்டிங்கன்னா அது யூ ஷேப் மாதிரி ஏறும். அதே இது ரவுண்ட் நெக் வேணும் அப்படின்னா இந்த உள்ளே ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதுலேருந்து கீழே மட்டும் வளைங்க. மேலே அதே அளவு வச்சுட்டு கீழே மட்டும் இப்படி வளைச்சி கொண்டு வந்தீங்கன்னா ரவுண்ட் நெக் வந்துடும். கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. துணியில் நம்ம வந்து சாரீ துணியில் போடும்போது அளவு மாறிடும். இப்போ இது பேக் பீஸ் கட் பண்ணி அடிச்சாச்சுன்னா இப்போ இதில் வந்து ஒரு நாச் போட்டுருக்கோங்க. 2 துணியும் ஒன்றா பிடிச்சி ஒரு நாச் மாதிரிங்க வந்து பேக் பீஸ் கிடச்சிட்டோம். அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸ். இது நம்ம வெட்டினதுலேருந்து மீதி உள்ளது. இப்போ அதே இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ். நேர் கட்டிங்கில் நம்ம அப்படியே போட்டுடலாம் ஸ்ட்ரைட்டாக. ஆம்ஹோல் சைடு வந்து நம்ம அப்படியே வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இதில் ஒரு இன்ச்சு போல் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம் ஆம்ஹோல் சைடு. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து டாட் பிடிப்போம். அப்போ வந்து அதில் போயிடும் 1/2 இன்ச், ஒரு 1/2 இன்ச் போயிடும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுரும். எனக்கு வந்து கட்டிங் டேபிள் இல்லை, அதனால் நான் வந்து தையல் மிஷின்லேயே போட்டு கட் பண்ணிட்டுருக்கேன். ப்ளவுஸ் கட் பண்ணுறது வந்து ஈஸி தான், புரிஞ்சுக்கிறத பொறுத்தா இருக்குது. இப்போ நெக்கு நீளத்தை வந்து நம்ம வளர்க்கணும். இதில் இந்த 1/4 இன்ச்சு கேப் போட்டு இதை இப்படி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த அளவு கிடச்சிடும். இப்போ இந்த வந்து பதிச்சு எடுத்துருக்காங்களா, இந்த நீளத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டு வந்து பதிச்சு எடுத்தாங்க. இதில் இந்த ஜாயிண்ட் வரல, அதை வந்து அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 1/2 இன்ச்சு போல் கீழே விட்டு. இப்போ வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பதிச்சு நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து பதிச்சு எடுத்துருக்காங்க. நம்ம பாக்ஸ் இங்கே இருக்கா,
அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பறிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதில் வந்து என்ன அளவு பார்க்கணுமா, இந்த வந்து கப் சைஸுக்கு நம்ம கப்போட அந்த ஃப்ரண்ட்டுக்கு இது வந்து 3.25 எவ்வளோ அப்படி மாற்றி கீழே தலை காய்ச்சி இஞ்சி விட்டிங்கன்னா 4.5 விட்டுக்கோங்க. அது போக இந்த வந்து இந்த அளவு இருக்கணும், இந்த அளவு. இது வந்து இந்த அளவு இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப இழுக்காங்க. இந்த தையல் அளவை வச்சு இது போட்டிங்கன்னா இந்த அளவு வந்துடும். இப்போ நீளம் இதில் வந்து இதில் 2.25 இருக்கா, இப்போ தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 2.25 மொத்தம் 11.25க்கும் ஒரு இதுக்கு ஒரு பாயிண்ட் கூட 12. இந்த அளவு எவ்வளோ இருக்குது, 9 இருக்குது. இந்த அளவு 9, இது கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து 2.25 சொன்னோம்னா அப்புறம் 2.25 வச்சுக்கணும். கலர் கோட் போட்டுக்கோங்க. இப்போ இது 4 சொன்னால் அதில் ஒரு கோட் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஜாயின் பண்ணும். இப்போ இதில் வந்து இங்கே தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்காங்க, இந்த இது வந்து 2.25 இப்போ 3.25. இந்த 3.25 இந்த கோட்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் அவ்வளோதான். சரி, இதுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அக்கல் சைடு ஒரு 1/2 இன்ச் பதிச்சு எடுத்திங்கன்னா அக்கல் கிட்ட அந்த துணி வந்து பை மாதிரி தொங்காது, கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ரெண்டு பீஸ் எடுத்தாச்சா, அடுத்து நம்ம கை வந்து நல்லா மடிச்சு போட்டுக்கலாம். துணி வந்து கைக்கு மடிச்சு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அளவு கீழே மேலே ஏற்றி இறக்கி இருக்கும். ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு எப்பயும் விடுவோம்ல 1/2 இன்ச் விட்டுக்கணும். இந்த இதையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி இதில் ஒரு தையலுக்கு ஒரு 2 இன்ச் போல விட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்க வேண்டியது. கைக்கு வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக வளைச்சி கொண்டுவோம். இந்த துணி வெட்டி விட்டுருவோம். நம்ம வந்து கூட போட்ட மாதிரி இதில் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. வந்து 2 பீஸ் எடுத்தேன். இது வந்து இது ஃப்ரண்ட் பீஸ், இது ஃப்ரண்ட் பீஸ் வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கம். அந்த 2 ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து இப்போ குடஞ்சி எடுக்கணும். 1/2 இன்ச் போல். நம்ம இந்த தையலுக்கு வெளியே போகக்கூடாது, தையலுக்கு உள்ளே வரணும். 1/2 இன்ச்சு. தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி குடஞ்சி எடுத்தால் தான் அதை நம்ம கை சைடு வந்து பை விழுகாது. பட்டி பீஸ் எடுக்கணும். இது வந்து பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, வந்து கை. பட்டி பீஸு வந்து நான் எப்பயுமே வந்து அளவு அளந்து கரெக்டாக வெட்டிட மாட்டேன். பட்டி பீஸ் உரலை நான் எடுத்து வச்சுக்குவேன். அப்படி நான் வெட்டிட்டு மிச்சம் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துவேன். ஏன்னா சில டைம் நம்ம அளவு வந்து கூட குறைய வரலாம். லென்த்து மட்டும் பார்த்துக்கோங்க. துணி வந்து பட்டி பீஸ்க்கு வந்து துணி நிறையா கொடுத்தா தான் நமக்கு வந்து திக்காக கிடைக்கும். திக்காக இருந்தால் மட்டும்தான் அது வந்து இந்த கப்பு வந்து நல்லா உட்காரும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி சுருண்டுட்டு அப்படி போயிட்டுருக்கும். அவ்வளோதான்.
இது வந்து கழுத்துக்கு நம்ம வந்து மடித்து உள்ள அடிச்சு தப்போம்ல அந்த துணி எடுக்கணும். 1.25 இன்ச் சைஸில் எடுத்துக்கணும். அந்த துணி வந்து சும்மா மடித்து பரட்டி போட்டு எடுத்தோம்னா நைஸாக இருக்கிறதுனால சரி பண்ணுறதுனால கழுத்துக்கிட்ட ஸ்டிஃபாக இருக்காது. இப்போ நம்ம செயின் அதை பரட்டி அடித்தோம்னா நல்லா ஸ்டிஃபாக கிடைக்கும் துணி. கிராஸ் கிராஸாக வெட்டி போடுங்க, இல்லைன்னா வளைவு கிடைக்காது. அவ்வளோதான் போதும். அதுக்கப்புறம் நம்ம சைடு கொக்கி பெட்டி வைப்போம். அதுக்கு இதையும் கொக்கி வைக்க இது இந்த சைடு கொக்கி வைக்கிறதுக்கு இந்த சைடு கொக்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி துணி 2 பீஸ் எடுத்துக்கிறேன். நான் கொக்கி வந்து நான் மிஷினில் ஜாயின் பண்ணிடுவேன். அதை உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்து. அவ்வளோதான். பேக்கு ஃப்ரண்ட்டு கை பட்டி எம்மிங் அதுக்கு இது உப்பட்டிக்கு இதான் தேவை. இதை எடுத்தாச்சு. அடுத்து வந்து சாரியில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சாரி முந்தியும் ப்ளவுஸும் ஒன்று போல் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்து தான் கட் பண்ணணும். சும்மா எடுத்தோடனே கட் பண்ணி விடாது. முந்தி வந்து இந்த வரியில் கோடு கூட போட்டிருக்காங்களா, இது வந்து ப்ளைனாக இருக்குது ப்ளவுஸ். இதான் ப்ளவுஸ். கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது. சரி, இடத்துல கம்மி. இப்போ ஒரு நிமிஷம் டைட்டில் கொடுக்க பிள்ளைங்களுக்கு. உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. இது வந்து ஜாயின் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேறு பக்கம் திருப்பி போட்டு வெட்டிக்கோங்க. நம்ம ஜாயின் கொடுத்து வெட்டணும். ஜாயிண்ட் ஆனால் அந்த மடக்கு நம்ம வந்து ப்ளவுஸுக்கு பேக் சைடு கடுக்கிற பீஸ் அந்த மாதிரி சைட்லேயே நம்ம போட்டு வெட்டணும்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி வரும். துணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி போகும். இதில் வந்து நிறைய பீஸ் எடுக்கணும். 2 பீஸ் எடுக்கணும். நம்ம கொஞ்சம் லைனிங்கில் வந்து 4 பீஸ் எடுத்துக்கணும். 4 6 வந்துச்சு. இதில் அந்த மாதிரி எடுக்கணும் அவசியம் இல்லை. 2 பீஸ் வந்த போதும் நமக்கு. இது வந்து உப்பட்டி. அவ்வளோதான். எல்லாம் டேச். நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ ஒன் வாய்ஸ் பண்ணி போடுறேன். எப்படி இருந்தாலும் சரி ஏற்றுக்கோங்க. தேங்க்யூ.